என்னாச்சு சிவா? அதுங்க தப்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அது குரங்கு மாதிரியே தெரியல. அது மனுஷங்க மாதிரியே யோசிக்குது, மனுஷங்க மாதிரியே அட்டாக்கும் பண்ணுது. எங்கேயோ தப்பு நடக்குது. நாம அதை உடனே புடிச்சாகணும். இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தணும். போங்க, போய் அந்த சின்ன பையனை தேடி கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க. அந்த பையன் நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்ற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டு வாங்க. போங்க. நிறுத்துங்க. டேய், இதான் அந்த வீடு. இங்கேயும் நம்ம குரங்கு மாதிரி நடிச்சு அந்த பையனை தூக்கிட்டு போயிடணும். புரிஞ்சுதா? குரங்குங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரங்கு என்கிட்ட ஒரு ராகம் இருக்கு. அதுக்கு பேரு குரங்கனே ராகம். பாடுறா எல்லா குரங்கு பயந்து ஓடிட பாருங்க. குரங்கு ஓடிவிடு. ஓடிவிடு. என்னாச்சு பாட்டி? வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு. 3 மங்கீஸ் உள்ள வந்துடுச்சு சிவா. மங்கீஸா? வீட்டுக்கா? நாம இத பிடிக்கிறதுக்கு உடனே ஏதாவது பண்ணியே ஆகணும். லட்டு சிங் சார், இன்னைக்கு அந்த மங்கீஸ் எல்லாம் என்னோட வீடு வரைக்கும் வந்துருச்சு. இதுலயே தெரியுது அதுங்க போலிதான். அந்த டூப்ளிகேட் மங்கியோட பாஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வேதா சிட்டியோட எக்ஸிபிஷன் ஹால்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. அதனால ஏசி எதுவுமே ஓடல, லைட்ஸும் எரியல. அதனால இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனை வீனஸ் சிட்டிக்கு மாத்தி இருக்காங்க. நாளைக்கு இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரோட் வழியா வீனஸ் சிட்டிக்கு போகும். அப்பா டப்பா சப்பா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாளைக்கு அந்த ட்ரக் பெயிண்டிங்ஸை எடுத்துட்டு போகும்போது நீங்க எப்படியாவது வேன்குள்ள போய் ஒரு ரோஸ் பெயிண்டிங் இருக்கும், அதை எடுத்துட்டு வரணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலைகளை வீனஸ் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெயிண்டிங்கா எடுத்து பண்ணிக்கலாம். புரிஞ்சதுல உங்களுக்கு? புரிஞ்சது பாஸ். Time for action. லட்டு சிங் சார், அவனுங்களா பைக்ல போயிட்டு இருக்கானுங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மேல பாருங்க அங்கிள், நான் இங்க இருக்கேன். வாங்க.
பாஸ் அவன் பையனா பிரச்சனையானே தெரியல, விடவே மாட்டேங்கிறான். இங்கேயும் வந்துட்டான். இந்த சித்திரக்கார் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு புரட்சியவே ஏற்படுத்தணும். வரட்டும் விடுங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போலீஸ் வரதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மங்கி அங்கிள்ஸ், இப்பவாவது உங்க கெட்டப்ப மாத்துங்களேன். பார்த்து போ, பெயிண்டிங் மேல மட்டும் விழுந்துடாத, ஜாக்கிரதை. வேண்டாம், அந்த பெயிண்டிங் காயினும் நாங்க வச்சிருக்க, உடச்சிடாத. நிப்பாட்டுங்க. இந்த பெயிண்டிங் எவ்வளவு முக்கியமான ஒரு பெயிண்டிங்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட இந்த பெயிண்டிங் எப்பேற்பட்ட ஒரு மகான் வரைஞ்சதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம இதை எடுத்து சண்டை போடுறீங்களா? சாரி, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அட்ரா வரேன். போதும் போதும், இனிமே என்னால அடி வாங்க முடியாது. மன்னிச்சிருங்க பாஸ். பரவாயில்ல விடுப்பா, நீ அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணல. சித்திரகார் சிங் சார், எக்ஸிபிஷன்ல இருந்த பெயிண்டிங்ஸ் நீங்க ஏன் திருடுனீங்கன்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல அழகுக்கு வைக்கிறதுக்கா இல்ல பிளாக் மார்க்கெட்ல கொண்டு போய் காசுக்கு விக்கிறதுக்கா? நான் அதை திருட்டுத்தனமா விற்கவே மாட்டேன். நான் பெயிண்டிங்க மாத்தி வைக்கிற, அவ்வளவுதான். நான் வரைஞ்ச பெயிண்டிங்க அந்த இடத்துல மாத்தி வச்சுட்டு ஒரிஜினல் பெயிண்டிங் நான் என் கூடயே பத்திரமா வச்சுக்கிறேன். வாவ், இதெல்லாம் நீங்க பண்ண பெயிண்டிங்ஸ் தானா? நம்பவே முடியல. எது ஒரிஜினல் பெயிண்டிங் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அந்த மங்கீஸ் அனுப்பிச்சு ஏன் அதெல்லாம் திருடிட்டு வர சொல்றீங்க? இது ஒரு சின்ன பிளாஷ்பேக் தம்பி. நான் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸையும் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்காக கொண்டு போய் கேட்டேன். நான் ஒரு புது பெயிண்டர் அப்படிங்கிற காரணத்தால என் பெயிண்டிங்ஸை வைக்க மாட்டேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அப்பத்துல இருந்து நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர்னு. ஏன்னா அவங்களால உங்க பெயிண்டிங் எது ஒரிஜினல் பெயிண்டிங் எதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எஸ், இந்த உலகம் ஃபுல்லா நான் வரைஞ்ச பெயிண்டிங் எத்தனையோ இருக்குது. அது வரைஞ்சவங்களுக்கே தெரியாமலும் இருக்கு. அத வரைஞ்சவங்களே வந்து பார்த்தாலும் இது அவங்க வரைஞ்சதான்னு சொல்லுவாங்களே தவிர டூப்ளிகேட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நான் முதல்ல ஒரு சல்யூட்டை கொடுக்கறேன் அங்கிள். இப்ப ஏற்பட்ட ஒரு மரியாதை எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேப்பா. நான் ஒரு பெயிண்டர், நிச்சயமா திருடன் இல்ல. நானும் ஒரு மாபெரும் பெயிண்டர் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சார், நம்ம ஒரு எக்ஸிபிஷன் உங்களுக்காக மட்டுமே வைக்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பெயிண்டர்னு நாம புரிய வைக்கலாம். என்ன லட்டு சிங் சார்? ஓ எஸ் எஸ் எஸ். ஆனா வேற வழியே இல்லை. இப்ப நீங்க ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு தண்டனையை குறைச்சு வாங்கி தரேன். வெளியே வந்ததும் சந்தோஷமா நீங்க பெயிண்டிங் பண்ணலாம். அதுவும் ஒரிஜினல் பெயிண்டிங் பண்ணணும். புரிஞ்சுதா? Thank you very much. இங்க பாருங்க பெயிண்டர் சார், எப்படிப்பட்ட பெயிண்டிங் நீங்க வரையறீங்கன்னா அத பார்த்ததும் அப்படியே சினிமா டைரக்டர்லாம் என்கிட்ட வந்து நீங்க தான் என் படத்துல ஹீரோன்னு சொல்லணும். சரி, அமைதியா இருங்க.